கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. அதாவது நம்முடைய இருதயத்தை புத்திமதி, யாராவது நமக்கு புத்திமதி சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அந்த புத்திமதியை கேட்கணுங்கிறார். சில பேருக்கு புத்திமதி சொன்னா பிடிக்காது. ஆமா, இவங்கெல்லாம் புத்திமதி சொல்ல வந்துட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் அறிவுரை சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி, நாம கெட்டவங்க மாதிரி அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை சித்தரிப்பாங்க. அப்படிங்கிற சலிப்போடு சங்கடத்தோடு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா புத்திமதிகளை கேட்க மாட்டாங்க. ஆனா சில நேரங்கள்ல புத்திமதிகள் நமக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அப்ப நாம அறிவு சார்ந்த விஷயங்களை கேட்கணும். இந்த வேதாகமத்துல நிறைய புத்திமதிகள் இருக்கு, நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கு. ஒருத்தர் பேசுறது நமக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, மற்றவர்கள் பேசுவதை நம்ம கேட்கலனாலும் பரவாயில்ல. வேதத்தை, கடவுளுடைய வார்த்தைகளை நாம வாசிக்கிற போது, கடவுளுடைய வார்த்தைகளை நாம தியானிக்கிற போது, நமக்கு அதுல இருக்கக்கூடிய புத்திமதிகள் நமக்கு என்ன ஆகும், அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஏன் இந்த வார்த்தைய பெரியவங்க சொல்றாங்க, வேதம் நமக்கு சொல்லுதுன்னா, நாம வாழ்க்கையில நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. அநேக நஷ்டங்கள் நமக்கு வந்துடும். பெரியவங்க அனுபவிச்சு நமக்கு புத்திமதி சொல்லுவாங்க, அனுபவிச்சு நமக்கு புத்திமதி சொல்லுவாங்க, அறிவு சார்ந்த விஷயங்களை நமக்கு சொல்லுவாங்க. எது செஞ்சா நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும், எது செஞ்சா வாழ்க்கையில நம்ம தோல்வி அடையாம இருக்க முடியும், எது செஞ்சா நம்முடைய வாழ்க்கையில நாம இழக்காம இருக்க முடியும், எல்லாவற்றையும் இழந்து விடாம இருக்க முடியுங்கிறதுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அப்ப நம்ம அந்த அறிவை சார்ந்து கொள்ளணும், புத்திமதியை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நாம ஏற்றுக்கொள்ளுகிற போது நிச்சயமாகவே நம்முடைய ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு திருமண வயசு வர்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாம நல்ல ஒரு அறிவு சார்ந்த பிள்ளையா இருக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம அறிவுரை சொல்ல முடியும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல ஒரு அறிவுரையை சொல்ல முடியும், நல்ல புத்திமதியை சொல்ல முடியும். அப்ப வயசுல பெரியவங்க நமக்கு புத்தி சொல்றாங்க, வயசுல பெரியவங்க அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்றாங்க அப்படிங்கிறப்ப நாம அதை கேட்கணும். கேட்டாதான் நமக்கு என்ன ஆகும், நல்ல ஒரு ஞானம் வளரும், இந்த உலகத்துல நம்ம அறிவா வளர முடியும். எதுக்காகன்னா நிறைய விஷயங்கள் கெட்டு போவதற்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணுமில்லை, இப்ப நம்ம அந்த காணொலி பாக்குறோம், எதுல பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா செல்போன்ல தான் பாக்குறோம். ஆனா இந்த செல்போன்ல நிறைய விஷயங்கள் கெட்டு போவதற்கான இருக்கு. நாம அதை தேடி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை கெட்டுரும். அப்போ ஒரு சில அறிவு சார்ந்த விஷயங்கள் இதில் இருக்கு, ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, விழிப்புணர்வு இருக்கு, பொது அறிவு இருக்கு. இதையெல்லாம் நம்ம தேடி பார்க்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும். அன்பானவர்களே, அதனாலதான் வேதம் சொல்லுது, உங்கள் இருதயத்தை நீங்க என்னங்க புத்திமதி சொல்றவங்களோட நீங்க என்ன பண்ணுங்க, இணைச்சுக்குங்க. நீங்கள் அறிவு சார்ந்த விஷயங்களை என்ன பண்ணுங்க, நீங்க ஆராய்ஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விஷயம், நிறைய பேருக்கு இது கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வேதத்தை நம்ம தினமும் ஒரு மணி நேரமாவது, அரை மணி நேரமாவது நம்ம வாசித்தாவே நமக்கு அறிவுரையும் ஞானமும் புத்திமதிகளும் நம்ம சேரும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தயவு செஞ்சு இவ்வளவு நாள் நீங்க அதை பண்ணலைன்னா இனிமே பண்ணுங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப புத்திமதி தேவை. நாம அவசரப்பட்டோ, ஐயோ நம்ம அவசரப்பட்டு ஒரு தப்பை பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு வேதனை வந்துடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அப்ப இதெல்லாம் இல்லைன்னா நாம எப்படி இருக்கணும், புத்திமதியை கேட்கணும், அறிவு சார்ந்த விஷயங்களை நாம எப்பொழுதும் தேடி போகணும். கண்டிப்பா நீங்க செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவரோட சமூகத்துல வேதத்தை வாசிங்க, எல்லாம் நன்மையானதாக முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் புத்திமதிகளை கேட்கிறவர்களாகவும் அறிவு சார்ந்த விஷயங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. வாலிப வயது, சிறு வயது புத்திமதிகளையும் அறிவு சார்ந்த விஷயங்களையும் கேட்பதற்கு எங்களுடைய வாழ்க்கையில சில சங்கடங்களும் சலுப்புகளும் வரும். ஆனாலும் கர்த்தர் அதுக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, பொறுமையை கொடுத்து, நம்முடைய வாழ்க்கைக்கு புத்திமதி தேவை, அறிவுரை தேவை என்பதை உணர்ந்து நாங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ நீங்க கிருபை பாராட்டுங்க. வேதத்தை அனுதினமும் வாசித்து இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.